தினமும் காலையில எழுந்ததும் ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை சாப்பிடுறதுனால இவ்ளோ நன்மைகள் இருக்கா அப்படின்னு நீங்க ஆச்சரியப்பட போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். பல உணவுகள்ல சேர்க்கப்படுற வெந்தயம் என்னதான் கசப்பா இருந்தாலும் தன்னுள் ஏராளமான நன்மைகளை உள்ளடக்கி இருக்குங்க. குறிப்பா இதுல புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் இரும்பு சத்து இதெல்லாமே அதிகமா இருக்கு. இத்தகைய வெந்தயத்தை நம்ம முன்னோர்கள் தினமும் காலையில வெறும் வயிற்றுல உட்கொண்டுட்டு வந்தாங்க. ஆமா சொந்தங்களே, இப்படி இது தினமும் சாப்பிட்டு வந்ததாலேயோ என்னவோ நோய்கள் அவங்கள அண்டவே கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுல வெந்தயம் உடலுக்கு நல்ல பாதுகாப்பை வழங்கிட்டு வந்திருக்கு. அதுலயும் இப்ப கோடை வெயில் கொளுத்திட்டு இருக்கிறதுனால இந்த கோடையில டெய்லி சாப்பிட்டு வந்தீங்கன்னா இன்னும் நல்லது. சர்க்கரை நோயாளிகள் தினமுமே வெந்தயத்தை வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வந்தீங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டோட வச்சுக்கலாம். அது மட்டும் இல்ல, ஆய்வுகள்லயுமே வெந்தயத்தை சாப்பிடுறதுனால டைப் 2 நீரிழிவு பிரச்சனையில இருந்து நல்ல தீர்வு கிடைக்குதான். அதே மாதிரி வெந்தயம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. இது மாரடைப்பினால் இதயம் தீவிரமா பாதிக்கப்படுறதை தடுத்து நல்ல பாதுகாப்பு வழங்கும். இதுக்கு வெந்தயத்தை தினமும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வரணும். வெந்தயத்தில் உள்ள சக்தி வாய்ந்த சத்துக்கள் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுது. எனவே உங்களுக்கு புற்றுநோய் வராம இருக்கணும்னா வெந்தயத்தை தினமும் காலையில எழுந்ததும் வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. வெந்தயத்தை பெண்கள் காலையில எழுந்ததும் உட்கொண்டுட்டு வந்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு, அலர்ஜி அண்ட் வலி நிவாரணி பண்புகள், மாதவிடாய் காலத்துல ஏற்படுற பிடிப்புகளை தடுக்குது. கோடை காலத்துல உடல்ல அதிகமா சூடு பிடிக்கும். இதை தடுக்க தினமும் காலையில வெந்தயத்தை சாப்பிடுங்க. இதனால உடல் குளிர்ச்சி அடைந்து உடல் சூடு பிடிக்கிறது தடுக்கப்படும். பிரசவித்த பெண்கள் வெந்தயத்தை டெய்லி சாப்பிடுறதுனால தாய்ப்பாலோட உற்பத்தி அதிகரிக்கும். இதுக்கு வெந்தயத்துல உள்ள பைட்டோஈஸ்ட்ரோஜன் தான் முக்கியமான காரணம். வெந்தயம் கெட்ட கொலஸ்ட்ராலோட அளவை குறைக்குதுங்க. இதுக்கு வெந்தயத்துல உள்ள நரின்ஜெனின் அப்படின்ற பிளேவனாய்டு தான் காரணம். அதனால உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனை இருந்ததுன்னா வெந்தயத்தை டெய்லி வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இன்றைய காலத்துல பெரும்பாலானோர் சந்திக்கிற ஒரு பிரச்சனை தான் ஆர்த்ரைட்டிஸ், எலும்பு மூட்டு வலின்னு சொல்லுவாங்க. இது கடுமையான வலியோட வீக்கத்தோடையும் காணப்படும். ஆனா டெய்லி வெந்தயத்தை நீங்க வெறும் வயிற்றுல சாப்பிட்டு வரதோட அதில் உள்ள நோய் எதிர்ப்பு வளர்ச்சி பண்புகள், ஆன்டி ஆக்சிடென்ட்கள் வலியை குறைச்சிடும். செரிமான பிரச்சனைகள் எதுவும் நேராம இருக்கணும்னா வெந்தயத்தை டெய்லி வெறும் வயிற்றுல சாப்பிடுங்க. இதனால செரிமான கோளாறுகள், வாய்வு தொல்லை இது எல்லாமே நீங்கிறதோட மலச்சிக்கல், வயிற்று அல்சர் இதெல்லாம் தடுக்கப்படுது. உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க டெய்லி காலையில வெந்தயத்தை வெறும் வயிற்றுல சாப்பிடுறது மூலமா கெட்ட கொலஸ்ட்ரால்லாம் கரைஞ்சு உடல் எடையும் வேகமா குறையும். அடுத்ததா வெந்தயத்தில் உள்ள பாலிஃபினோலிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேவனாய்டுகள் சிறுநீரகங்களோட செயல்பாட்டை அதிகரிச்சு சிறுநீரக நோய்கள் வராம தடுக்குது. எனவே சிறுநீரகங்களை ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வெந்தயத்தை டெய்லி காலையில சாப்பிடுங்க. கல்லீரல் தான் நம்ம உடலை கண்டிப்பா சுத்தம் செய்யுது இல்லையா? அப்படிப்பட்ட கல்லீரலை அந்த பாதுகாக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கல்லீரல் பாதிப்பு ஏற்பட்டா உடல் முழுக்க பாதிப்புக்குள்ளாகும். கல்லீரல் முதல்ல பாதிக்கப்படுவதற்கு ஆல்கஹால் முக்கிய காரணம் சொல்லுவாங்க. ஆனா வெந்தயத்தை டெய்லி உட்கொண்டு வந்தா அதில் உள்ள பாலிஃபினாலிக் உட்பொருட்கள் மதுவினால் கல்லீரல் பாதிக்கப்படுவதை தடுக்குது. சோ இந்த வீடியோல சொல்லப்பட்ட விஷயங்கள் நம்ம வெந்தயத்தை எவ்வளவு நன்மைகள் இருக்கு இல்லையா? சோ கசக்கதான் செய்யும், ஒரு மாதிரி துவர்ப்பா இருக்கும் இல்லையா? அதனால வெந்தயத்தை ஒதுக்காதீங்க. கொஞ்சமா ஒரு ஸ்பூன் அளவு வாயில போட்டுட்டு என்ன பண்ணுங்க, தண்ணி குடிச்சிடுங்க. அது இந்த வெயில் காலத்துல குடிச்சிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. கல்லீரல்லாம் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் நம்ம உடம்புல. அதனால கண்டிப்பா நீங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக நல்ல மாற்றம் உங்களுக்கு வரும். இந்த பிரச்சனை இருக்கிறவங்களும் இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நிச்சயமாக அந்த பிரச்சனை எல்லாமே சரியாகும். சரிங்களா? சோ உடல் நலம் தாங்க முக்கியமான. நீங்க என்னதான் ஓடி ஓடி உழைச்சாலும் சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும். அதனால உங்க உடல் நலத்தை பார்த்துக்கிட்டு நீங்க என்ன வேணா உழைங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமா உழைங்க. ஓகே. சோ எப்பவுமே சொல்ற மாதிரி நம்ம உழைப்பு மூலியமா அந்த உப்பு தண்ணியை வெளியேற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, உப்பு தண்ணியை வெளியேற்றது ரொம்ப நல்லது. அதுக்கு கண் வழியாதான் வெளியேற்றணும் இல்ல, நம்மளுடைய வியர்வைகள் மூலமாவும் நம்ம வெளியேற்றலாம். ஓகே. சோ அப்படிப்பட்ட நீங்க உழைக்கிறீங்க இல்லையா? உழைக்கும் போது உங்க உடல் நலத்தையும் நீங்க பேணணும். ஓகே. சோ அதனாலதான் இந்த வீடியோ உங்களுக்காகவே நான் பதிவிடுறேன். இது எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் லைக் பண்ணுங்க, நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, எல்லாருமே பயன்பெறட்டும். அது மட்டும் இல்ல, வெந்தயத்தை பயன்படுத்திட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. ஃபாலோ பண்ணிட்டு 1 month ஃபாலோ பண்ணிட்டு நீங்க சொல்லணும். ஓகேங்களா? உங்களோட கமெண்ட்ஸையும் நான் கண்டிப்பா 1 month கழிச்சு ரீட் பண்ணுவேன். ஓகே. அண்ட் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்களுக்கு நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அகைன் உங்களை வேறொரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன். Until then, thank you so much. Take care all.